அதாவது அசையாத சொத்துக்கள் தான் நிறைய இருக்கு. அவருக்கு பங்களா 150 கோடி ரூபாய்க்கு போகும். இன்னொரு அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு வீடு இருக்குது, அது ஒரு 100 கோடி ரூபாய்க்கு போகும். 100 கோடி 80 கோடியே போகும். இப்போ இன்னொரு வீடு இருக்குது, அது ஒரு 60 கோடி ரூபாய்க்கு போகும். அப்புறம் வந்து கல்யாண மண்டபம் இருக்குது. இப்படின்னு இந்த கூட்டுக்கு அடுத்து கணக்கு. கல்யாண மண்டபம் தான் இப்போ வித்துட்டாருன்னாங்களே செய்யறதுக்காக. எங்கே நல்லா வாயில் வருது, நீங்கள் அவன் எங்கே விற்றான் திட்டுப்பேன். அதெல்லாம் சும்மா வருது. அந்த கல்யாண மண்டபத்தில் விற்க மாட்டான். அது சிட்டிக்குள்ளே வீடு இருக்குது. இந்த அசையா சொத்துக்களே வந்து 1000 கோடி ரூபாய்க்கு வரும். ஆனால் கணக்கு காட்டுறது என்ன காட்டுவாங்கன்னா 1000 கோடின்னு காட்ட மாட்டாங்க. நாங்கள் அன்னைக்கு சென்று 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கினோம். அதான் கல்யாண மண்டபம் கட்டுறதுக்கு ஒரு 3 கோடி ஆச்சு. அப்போ அப்படி தான் கணக்கு காட்டுவாங்க. அது இன்னைக்கு என்ன வேல்யூன்னு காட்ட மாட்டாங்க. ஸோ அதில் தான் ஒரு ஐயா வந்து 500 கோடிக்குள்ளே காட்டியிருக்காரு கணக்கு. அதை வந்து இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3000 கோடி 4000 கோடி வரும். ஓ, அப்போ வாங்கி போட்ட காசை கணக்காட்டுறது. ஆனால் இன்னைக்கு வந்து அது 3000 கோடிக்கு போகும் அப்படின்றீங்க. ஓகே ஓகே, தான் இந்த கணக்குக்கு வரும். ஓகே ஓகே, இன்னைக்கு உள்ள ரேட்டுக்கு வரும். விற்கலைன்னா பழைய கணக்கு வரும். இப்போ சங்கீதாக்கு அது என்ன ரேட்டுக்கு வாங்கினா இன்னைக்கு என்ன ரேட்டுக்கு போகும் தெரியாது. தெரியும்ன்றீங்க. ஆமா, அன்னைக்கு 1 கோடிக்கு வாங்கினா சங்கீதா அண்ணா லூசா? இன்னைக்கு கூடவே இருந்தானே பார்த்துட்டு இருக்காங்க, நம்மள மாதிரி வெளியே இல்ல. கூட இருந்து பார்க்கலைன்னா கூட ஈசிஆர் ரோட்ல ஒரு பங்களா இருக்கு. அது இன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்ன புரோக்கர்கிட்ட கேட்டா சொல்லிடுவாங்க. டீ கடையில கேட்டாலே சொல்லிடுவாங்க எவ்வளவு போகும். நம்மளே ஒன்றும் பண்ண வேணாம். அந்த வீடு விற்கிறாங்க, வந்து 500 கோடி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லி 500 கோடிக்கு எப்படியா போகும், அது 180 கோடிக்கு மேலே போகாதியான்னு அவனே சொல்லிடுவான். டீ கடைக்காரன்னு சொல்லிடுவாங்க. இவ்வளோதான் வருது. அப்போ சங்கீதா அண்ணா லூசா? நீ வந்து எலெக்ஷன் கமிஷனை வேணா ஏமாற்றலாம். 20 கோடின்னு புரோக்கரை ஏமாற்ற முடியாதுல்ல. புரோக்கர்கிட்ட கேட்டால் சொல்லிடுவாங்க. ஆட்டோ கடை ஸ்டாண்டில் கேட்டாலே சொல்லிடுவாங்க. இந்த ஆமாங்க, போன வாரம் கூட அந்த 4வது தெருவில் ஒரு வீடு விற்றாங்க 170 கோடிக்கு அப்படிங்கும்போது இது அப்போ 150 கோடிக்கு போகும்னு தெரிஞ்சு. அதை வச்சு தான் சங்கீதா கம்மியாக கேட்குறாப்புல. ஒரு 250 கோடி கொடுக்க போகுது. 2500 கோடி வச்சிருப்பேன், 10% கொடுங்க. இந்த முதலீடு என்ன காட்டுதுன்னா 300 கோடி தான் மொத்த சொத்தை காமிச்சு அதில் 30 கோடி தரீங்க. இதுதான் உங்களுக்குள்ள ஒரு வாக்கியா தகராறு. இதுக்கிடையில ஜட்ஜு நேரில் வரணுன்ட்டார். இப்போ இவர் வந்து ஃபோனில் ஆஜராகிறேன்றார். ஆமாம், ஆன்லைனில் ஆஜராகிறேன்னா நீ பாட்டுக்கு ஒரு கட் அவுட்டை வச்சு, உங்கள் ஏற்கனவே நீங்கள் லூஸு கட் அவுட்டை வச்சு நீ பாட்டுக்கு பின்னாடி இருந்து பேசுவேன்னா அதை எப்படி ஏற்றுக்குவாங்க? விஜய் பேசுனதா என்னன்னு யாருக்குமே தெரியல. ஆன்லைனில் என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த ஏஐல வச்சு பேச வைக்கலாம், இந்த ஹாலோகிராம் நம்ம பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஸோ அதனால் நீதிபதி நேராக வர சொல்லிடுவார். நேராக வர சொன்னால் கூட தொட்டு பார்க்கணும். அங்கே விஜய் தானா இல்லை டூப்புக்கு போய் அதை வந்திருக்கா தொட்டுக்கிட்டு பார்த்து ஃபுல்லாக செக் பண்ணணும். அந்த இதுக்கெல்லாம் செக் பண்ணுவாங்க இல்லை, இந்த பரீட்சைக்கெல்லாம், நீட் பரீட்சைக்கு, நீட்டுக்கெல்லாம் தோடு கிடலாம் கழிச்சு அந்த மாதிரி ஃபுல்லாக செக் பண்ணணும். செக் பண்ணி விஜய் தானான்னு சொல்லி கிள்ளி பார்க்கணும், குத்தி பார்க்கணும், கத்த விட்டு வாய்ஸ் செக் பண்ணி எல்லாம் பண்ணி தான் தீர்ப்பு கொடுக்கணும். அது வந்து இப்போ உண்மையிலே விஜய் தானா, விஜய் டூப்பா, ஹாலோகிராமா அப்படின்ற மாதிரி சகல வித செக்கப்பும். ஆனால் ஒருவேளை ஆன்லைனில் இருந்துட்டா அந்த மாதிரி ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டாங்கன்னா, உத்தரவு கொடுத்துட்டாங்கன்னா எந்த மாதிரி? ஒருவேளை இந்த பொதுவாக இந்த டைவர்ஸ் ஆகிற செலிபிரிட்டிஸ்லாம் வீடியோஸ் எடுத்து போடுவாங்க, அவங்களுடைய லாஸ்ட் இது கண்ணீரோட பிரிந்தார்கள் அப்படின்னு. அதை வச்சு சங்கீதா மேலே ஒரு பழைய போட்டு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணலாம்ல, இந்த லாஸ்ட் இது வீடியோ அப்படின்னு. அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, தெரிஞ்சு போயிரு எல்லாருக்கும். அதனால அப்படிலாம் பண்ண மாட்டாப்புல. ஏற்கனவே சொல்லியிருக்காப்புல இது வந்து சதின்னு சொல்லி. ஆமாம், திமுக சதி அப்படின்னு மேலே என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அது ஜூன் 15 வேற ஒன்று வேணாம். அவங்க அப்பா அம்மா எங்கேயா முதல்ல அதை காட்டியான்னு மட்டும் சொல்லுங்க. இப்போ ஓகே, விஜய் பிரச்சாரம் பண்ண வேண்டாம். அவங்க அப்பா அம்மா வந்து நேரில் இல்லை, அனாத ஆசிரமத்தில் சேர்த்து விட்டுருக்கேன். ஐயோ, இது இப்போ ஜெகிவாசன் அது 1.5 மாசத்துக்கு முன்னாடி. ஓஹோ, அதான் நம்ம சேனல்ல ஏற்கனவே எடுத்து பாருங்க. அதாவது காஸ்ட்லியான பார்த்துங்க. எலெக்ஷன் வரையும் எங்கள் அப்பா வெளியே விட்டுறாங்க, லூசுத்தனமா எங்கடா போய் உளறி வச்சிருவாருன்னு சொல்லி. அப்போ அப்பா மட்டும் தனியாக அடைக்க முடியாதுல, அவங்க அம்மாவும் என்ன சேர்த்தாரு அப்படின்னு சொல்லி ஜங்கி இதில் கொண்டு போய் சேர்த்து விட்டுருக்காங்க. அதாவது செஞ்ச பாவம் திருப்பி வருன்ற மாதிரி சந்திரசேகரன் அந்த காலத்தில் 80களில் எடுத்த படத்துலலாம் கிளைமேக்ஸ் இப்படி தான் இருக்கும். ஹீரோயினோட அம்மா அப்பாலாம் கொண்டு போய் ட்ரம்மில் கட்டி போட்டுருவாங்க. இப்போ ஹீரோ வந்து பொத்துக்கிட்டு வருவான் பைக்கில். அந்த மாதிரி என்னன்னா அவர் அப்படி படம் எடுத்தவரை இப்போ அவரே கொண்டு போய் கட்டி போட்டாங்க. காப்பாற்ற பையன் வர மாதிரி தெரியலையே. கொண்டு போய் சாமியார்ட்ட கட்டி போட்டு பூச்சாண்டிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் சின்ன வயசுல. அதே மாதிரி வயசான காலத்தில் பூச்சாண்டிகிட்ட பிடிச்சி கொடுத்துட்டாங்க. நிஜமாவே பிடிச்சி கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி அந்த பூச்சாண்டி பிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வெளியே வருவாங்க. ஸோ அதுவே வந்து தனிங்கினத்தை பாடும்போது நீங்கள் வேற என்னத்தை சொல்லணும்? ஸோ அந்த பாலை போட்டாலே இவர் வந்து க்ளீன் போல்ட் ஆகிடுவார். அப்பா அம்மா அப்படின்ற பால் எடுத்தார், விஜய் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்றீங்க. ஸோ அடுத்து இப்போது சத்யராஜ் அவர்கள் சார்
அவர் வந்து போகிற பக்கம்லாம் விஜய் அடிக்கிறார். நீ வந்து படத்தில் உன்னை வந்து மரியாதையாக வச்சுருந்தாங்க, நீ அங்கேயே இருந்திருக்கலாம், அரசியலுக்கு வந்திருக்க, டெல்லியை எதிர்த்து பேசுவியா, டெல்லி டெல்லி அப்படின்னு அழுத்தி டெல்லியை எதிர்த்து பேச தைரியம் இருக்கா உனக்கு அப்படின்னு போகிற பக்கம்லாம் விஜய் அடிக்கிறாரு. எப்படி ஒரு சினிமா துறையிலேருந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாம திமுக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணணும். இப்போ யூடியூப்ல இருக்கனால யூடியூப் சப்போர்ட் பண்ண முடியாது தான். இல்ல சிபி ஆனா சப்போர்ட் பண்றாரு. அவங்க சின்ன பையன், அவருக்கு விவரம் தெரியாதனால வர. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு விவரம் தெரிஞ்சு அவரும் தெளிஞ்சிடாருன்றீங்க. இப்போ விவரம் தெரியாதனால இப்போ சத்யராஜ் இப்படி அடிக்கிறாரு சார், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது சத்யராஜுக்கு அவருக்கு உண்மை, அவருக்கு வயசு இருக்கு, அனுபவம் இருக்கு, அவர் அரசியலை பற்றி எல்லாம் தெரியும் அவருக்கு. அதனால் பார்க்குறாரு, இவர் என்னடா இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு, லூசுத்தனமாக பண்ணுறானே, எங்கே அடி வாங்க போகிறானோ, அதனால தான் டெல்லின்னு சொல்லுவியா, டெல்லி இந்த வார்த்தையை உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி அடிக்கிறாரு. அவருக்கு அனுபவம் இருக்குல்ல, அவர் ஏற்கனவே திமுக பற்றி தெரியும், அதிமுக பற்றி தெரியும், நீண்ட வயசும் இருக்குது, அனுபவம் இருக்குனால பார்க்குறாரு, சின்ன பையன் ஏதோ பண்ணுறான் அப்படின்னு இது பண்ணுறாங்க. நீங்கள் அதிமுகன்னு சொல்லணும் ஞாபகம் இல்லை, அதுலேயே அவர் கேட்குறாரு. எனக்கு அவர் என்ன, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓப்பனாக அவர் வந்து டைஹார்ட் எம்ஜிஆரோட ஃபேன் அவர் அப்படின்னு. எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இந்த அதிமுக, அதை இப்படி அமித்ஷா கட்சியாக மாற்றிட்டீங்களே அப்படின்னு சத்யராஜே புலம்புற அளவுக்கு அந்த கட்சியை கொண்டு போய் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அவர் மட்டுமா புலம்புறாரு, எல்லாரும் தான் உண்மையான அதிமுக தொண்டர்கள் புற தலைவர்கள்ன்றது வேற. தலைவர்கள் வாழ்றதுக்காக ஏதாவது பண்ணுவாங்க, ஆனால் தொண்டர்கள் அப்படி கிடையாது. தொண்டர்கள் எம்ஜிஆர் கட்சியை கொண்டு போய் அங்கே போய் அடகு வச்சிட்டீங்களேன்றது தான் அவங்களுக்கு உண்மை தெரியும். அவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பு இருக்காது. எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி இப்படி கொண்டு போய் அடகு வச்சிட்டாங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்க தான் செய்யும். அதே ஆதங்கம் தான் இவருக்கு இருக்குது, சத்யராஜுக்கு இருக்குது. சரி, நம்ம தலைவர் நம்ம கர்லா கட்டையெல்லாம் கொடுத்தாரு, இவங்க கொண்டு போய் தலைவர் கட்சியே கர்லா கட்டை மாதிரி அடகு வச்சிட்டாங்க அந்த மாதிரி அவர் நினைக்கிறார். அப்புறம் இப்போது அஜித் ஃபேன்ஸுங்க ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க சார். ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் வந்து பெண்கள் ஆண்கள் சேர்ந்து 2.25 கோடி பேர் நாங்கள் வந்து அஜித்தோடைய ஃபேன்ஸ். 8 கோடியில் அவங்க 2.25 கோடி இருக்காங்கன்றாங்க. 2.25 அது 2.25னா 5.5. அதான் அதுக்கப்புறம் வன்னியர் மக்கள் ஒரு 1.5 கோடி இருக்காங்கன்னு அன்புமணி சொல்கிறாரு. அப்புறம் இது பட்டியலிருந்து மக்கள் ஒரு 1.5 கோடி, அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு 25 கோடி வரும். அவ்வளோ பேர் ஒட்டுமொத்த இந்தியாவை சொல்கிறாங்களோ. ஸோ அந்த 2.25 கோடி பேர் வந்து கண்டிப்பாக நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. அது திமுகவுக்கு போடுவீங்களோ, அதிமுகவுக்கு போடுவீங்களோ, நாம் தமிழர் போடுவீங்களோ. ஆனால் இந்த டைஹார்ட் அஜித் ஃபேன் யாருமே இந்த புதுசாக கட்சி ஆரம்பித்த அவர் வந்து, அதாவது விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாது, ஓட்டு போட மாட்டோம், விழுகாது அப்படின்னு ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. அது உண்மை தானே. அஜித் ஆதரவாளர்கள்லேருந்தே வந்து திரைத்துறையை பொறுத்தளவு 2 பேர் தானே, எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி, ரஜினி கமல் மாதிரி அஜித் விஜய். அந்த அஜித் விஜயில் வந்து ஏற்கனவே விஜயை சொரிஞ்சு விட்டுருக்காப்ல அஜித். ஏற்கனவே அந்த பேட்டி எப்போ இங்கிலீஷில் ஒரு சொன்னார் ஊற்றிருக்காப்புல. ஸோ வந்து இப்போ அஜித் படத்தில் நடிக்கலைன்னா கூட இப்போ அஜித்துடைய ரசிகர்கள் வந்து நிச்சயமாக விஜய் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவங்க போய் விஜய் எப்படி தோக்கணும், எப்படி விஜய் ஜெயிக்கணும்னு சொல்லி இந்த அணில் குஞ்சுகள்லாம் போய் மாற்றி மாற்றி ஓட்டு போடுதோ, அதே மாதிரி விஜயை தோக்கடிக்கணும்னு நீங்கள் வந்து அஜித் ரசிகர்களை சாதாரணமாக நினைக்க முடியாது, நினைக்கக்கூடாது. அஜித் இப்போ படத்திலே 2-3 வருஷமாக நடிக்கலைன்றதுனால கொஞ்சம் வீக்காக இருக்குது. அது அஜித் அந்த அரசியலில் இறங்கவும் விரும்பலை. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸ் தான் விஜய் ஃபேன்ஸோட பவர்ஃபுல்லானவங்க. ஆன்லைன் மீடியா, ஆன்லைனில் இல்லை எப்படி அவங்க தோக்கடிச்சே ஆகணும்னு சொல்லி கட்டாயம் போய் ஓட்டு போடுவாங்க.